டிஎஸ்கே தகவல் சேனல். குட் ஈவினிங் மெம்பர்ஸ். இந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாரும் அப்டேட் பண்ணணும்னு லாஸ்ட் ஆடியோவில் சொல்லியிருக்கேன். அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்படி யாரெல்லாம் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, டிடிஎஸ் ப்ராசஸ் பண்ண முடியாது. டிடிஎஸ்க்கு நாங்கள் கம்பல்சரி ப்ராசஸ் பண்ணணும் எல்லாருக்குமே. இவங்களுக்கு பண்ணணும், அவங்க பண்ண மாட்டா அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ அப்போ மஸ்ட் பேன் கார்டு, கரெக்டான பேன் கார்டு கொடுத்தாகணும். ஸோ வேலிடான பேன் கார்டை கொடுங்க, அதுவும் தப்பு பண்ணாதீங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ரைட். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ரைட். யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அவங்களாம் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். ரைட். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் யாருக்கு தேவையோ அவங்க பண்ணுங்க. மற்றபடியா மெயில் ஐடி சேஞ்சிங் விஷயங்கள், ரைட், அதை செக் பண்ணி பார்த்து அதுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரைட். அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெயில் ஒரு மோஸ்ட்லி முடிஞ்சதான். ஸோ கொஞ்சம் மண்டே எதிர்பார்க்கலாம் அந்த மெயிலை. ஸோ கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். நியூ மெயில் ஐடிக்கு நீங்கள் எவ்வளோ லாகின் பண்ணி பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். ரைட். அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆடியோ நான் மறுபடியும் சொல்ல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இல்லை. 2-3 days ஆயிடுச்சு. எனக்கு ஜென்ரலாக குரூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ காமனாக என்ன மாதிரியான ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, என்ன இஷ்யூ இப்போ போயிட்டு இருக்குன்னா, நம்ம பிரச்சனை என்ன போயிட்டு நம்ம ஒன்றா சரி பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போதைக்கு மக்களுக்கு காமனாக இருக்க வேண்டிய பிரச்சனை என்னன்னா, ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு ரீஃபண்டபிள் எப்போ வரும் அப்படிங்கிற பிரச்சனை, வித்ட்ராவல் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு வித்ட்ராவல் எப்போ வரும் அப்படிங்கிற பிரச்சனை, அடுத்தது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுற பிரச்சனை. ரைட். ஸோ இந்த மாதிரி ஆளாருக்கு இந்த விஷயம் தான் மெயினா. இந்த 3 தான், வித்ட்ராவல், ரீஃபண்டபிள், ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது 3 தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி ஆங்கிள் போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ இங்க நிறைய பேருக்கு ஏன் ரீஃபண்டபிள ஸ்டார்ட் பண்ண எஸ்பிஓ, ரைட், ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 2 பேட்ச் நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு, அது உங்களுக்கு தெரியும். அந்த சிச்சுவேஷன்ல எஸ்பிஓ எதுக்காக உடனே மறுபடியும் ஸ்டாப் பண்ணாங்கன்றத இங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், ப்ரூஃபோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பட்சத்திலையுமே அது என்ன பண்ணல, அதை அவங்க கேட்கல, ஃபாலோ பண்ணலன்றத பிரச்சனை. சரிங்களா? ஸோ இங்க நோட்டீஸ் போர்ட்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணல, ஆனா ஏன் கொடுக்க மாட்டாங்க, என்ன காரணம், எதனால நம்ம சடனா ஸ்டாப் பண்ணணும். இந்த தடவை நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை ஒவ்வொரு தடவை எஸ்பிஓக்கு 2-3 தடவை இஷ்யூஸ் வந்திருக்கு, பிரேக் விட்டுருக்கும். சரிங்களா? ஸோ அப்பெல்லாம் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இஷ்யூஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்ல வரும். சரிங்களா? ரைட். மோஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்ல வரும், சாஃப்ட்வேர்ல வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது எஸ்பிஓ சைட்ல சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இந்த தடவை வந்திருக்க விஷயம் ஒரு அபிஷியல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட். அதை நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கலாம், கேட்டா உங்க காசுன்றீங்க, நியாயமான கோரிக்கை தான். சரிங்களா? பட் கம்பெனி ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? கம்பெனி கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா அது ஃபாலோ பண்ணும். ரைட். ஒரு சில குரூப்ல போயிட்டு இருக்கிற தாட் இதுதான், ரீஃபண்டபிள் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிறது. ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வேலை எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஸோ அதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்களா, அப்போ எலெக்ஷன் முடிஞ்சவங்க இப்போ ஓப்பன் ஆயிடுமா? அதெல்லாம் கிடையாது. எலெக்ஷனுக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரைட். கம்பெனியோட அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், எப்படி கம்பெனியோட அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், சிங்கிள் அக்கௌண்ட் தான். அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பணம் போதுன்னா அதுக்கான ப்ராப்பரான ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. உட்கார்ந்து ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கே ப்ரூஃப். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது சம்பந்தமா நமக்கு ஆர்பிஐல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்க ப்ரிபரேட்டர்ஷிப் கம்பெனில இருந்து, சரி உலக ப்ரிபரேட்டர்ஷிப் கம்பெனில இருந்து, பர்சனல் கம்பெனில இருந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாத்துங்க, அதை பண்ணாம பண்ணக்கூடாதுன்றது. ரைட். ஸோ அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. நம்மளுடைய வெப்சைட்டை பிளாக் பண்ணாங்க, அது ஒரு பிரச்சனை இருந்தது. அடுத்தது இங்க வந்து IOWல இருந்து பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய எல்லா விஷயங்களும் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன பண்றோம், கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம புதுசாக நியூ கான்செப்ட், பிளான் அப்ரூவல், இந்த மாதிரி ஒரு பிளான் அப்ரூவல் இந்த மாதிரி பண்ண போறோம், இனிமேல் இப்படி தான் பண்ண போறோம் அப்படிங்கிற இந்த லிஸ்ட், இப்படி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இப்போ லாஸ்டா ஒரு ஃபுல் டீடைல் எஸ்பிஓ பத்தின ஃபுல் டீடைல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட 500 பேப்பருக்கு மேல, பேப்பர் 500 பேப்பர்ஸ்க்கு மேல, பேஜஸ் சொல்லி 500 பேஜஸ்க்கு மேல அது ஒரு புக் போடலாம், பெரிய புக் போடலாம். அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ், யூசர் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, எஸ்பிஓட அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ், எங்கெங்க அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, எந்தெந்த கம்பெனியோட டைப்ல இருக்கு. ரைட். ஸோ அவங்களுக்கான விஷயம் என்ன, எங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, எங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரைட், எந்த அளவுக்கு லீகலா எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துருப்பீங்க, யூசர் சாரி டேட்டாபேஸ் எடுத்து கொடுக்குறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதையெல்லாம் கொடுக்கணும்னா அது இன்னும் போகும் பல பக்கத்துக்கு. ஸோ எஸ்பிஓட அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே. ரைட். அது மட்டுமே அவ்வளோ இன்ஃபர்மேஷன், எங்களுடைய பிளான் டீடைல்ஸ், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கும். கம்பெனி பத்தி, உங்களுக்கு ஃபியூச்சர் கான்செப்ட் பத்தி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸ், உங்களுக்கும் எஸ்பிஓ அக்ரிமெண்ட்ஸ், ரைட், நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகணும், உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ அதை பத்தின விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கும். ரைட். இங்க என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு நான் அப்பப்ப தெரியப்படுத்துமே. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாங்க. அதுதான் ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது நமக்கே ஒரு மாதிரி தோணும். பட் என்ன பண்றது, நம்ம கவர்மெண்ட்ல எதுவுமே சீக்கிரமா நடக்க மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் காலதாமதமாகுது. அது ஒரே ரீசன் தான். நம்ம பேமெண்ட் ஆச்சு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கலாம், அதையும் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க, நாங்க எங்க சைட்ல இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதே ஆபீசர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. சரிங்களா? ரைட். இதே அபிஷியல் பர்சன் உங்களுக்கு மறுபடியும் ஒரு
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ செக் பண்ணியாச்சு, உங்களுடைய பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் A to Z எல்லாமே பார்த்தாச்சு, நீங்க உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு அஃபிஷியலாக கொடுக்கணும். அது வந்தாதான் ரைட். ஒரு அதுலயுமே ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வச்சு அது வந்து அந்த இடத்துல எந்த குறைபாடு இருக்கு அந்த குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட். அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, இஷ்யூ இருக்குன்னா நான் ஒரு லெட்டர் ஷேர் பண்ணேன்னா அதுல அட்ரஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸரோட பேர் போட்டிருக்கோம், அதெல்லாம் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், நேரில் போய் விசாரிக்கலாம். நம்ம SBO வந்து A to Z டிரான்ஸ்பரண்டா பண்ணிக்கிட்டு இருந்துமே ஏன் இப்படி இருக்கு? ஒரு சில குரூப்புங்கள்ல ஒரு 500 பேர் இருக்கிற ஒரு குரூப்ல ஒரு 5 பேர் இதை பத்தி பேசும்போது 400 பேர் அமைதியாவே இருக்கிறவங்க ரைட். ஓகே, பாத்துக்கலாம், இதை பத்தி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்து அமைதியாவே இருக்கிறவங்க. ஒரு 100 பேர் வந்து ஜெனரலா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. ஓகே, ஸோ 100 பேர்ல ஒரு 95 பேர் ஜெனரலா பேசிட்டு இருப்பாங்க அந்த குரூப்ல. ஆனா ஒரு 5 பேர் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணிருப்பாங்க. அந்த 5 பேர் எனக்கு ரீஃபண்டபிள் வர மாட்டேன்ற ஒரே காரணத்துக்காக, பேமெண்ட் வரலன்றது காரணத்துக்காக, அவங்க SBOக்கு புதுசு காரணத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துறாங்க அந்த குரூப்ல போயிட்டு ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கறதோ, ஏதாவது கோவமா பேசுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் கரெக்ட் தான். உங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது நியாயமான விஷயம் தான். SBO உங்ககிட்ட பணம் வாங்குறது, நீங்க பே பண்ணதெல்லாம் க்ளோஸ் ஸ்டோரேஜ் தான், அதுக்கு தான் GST இன்வாய்ஸ் கொடுத்துருக்கு, அதெல்லாம் ரைட். அதெல்லாம் அப்புறம் SBO உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன? உங்களுக்கு நாங்கள் ஒரு ஒர்க் கொடுக்குறோம், அந்த ஒரு ஒர்க்கை உங்களுக்கு மாசம் சம்பளம் கொடுக்குறோம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை கொடுக்கணும், அதை கொடுக்காம இருக்கிறது தான் எங்களுடைய மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்குக்கான காரணம் இந்த தடவை SBO கிடையாது, கவர்மெண்ட் சைட்ல நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்த்து நம்ம கம்பெனி ப்ரிப்பரேஷன்ல இருந்து பிரைவேட் லிமிடெட் மாற்றணுன்றதா மெயின் நோக்கமா இருந்தது. இப்போ அதையும் தாண்டி நம்ம ப்ராப்பரா அப்ரூவல் வாங்கி தான் ரன் பண்ணணும் ரைட். என்ன பிளான் பண்ண போறீங்க, என்ன பிளான், இந்த பிளான்னால ஏதாவது மக்களுக்கு பாதிக்கப்படுமா, பாதிக்கப்படாதா? இப்ப நிறைய போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன் ஸ்டார்டிங்ல கோவப்படுவேன், இப்ப நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குங்க. மூளைக்கு மூணு ஜாப், பார்ட் டைம் ஜாப் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்து எல்லாம் காமிச்சிருக்காங்க ரைட். ஸோ இந்த கம்பெனிஸ் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த கம்பெனிஸ் மேல கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க, இந்த கம்பெனி மேல கேஸ் பதிவு பண்ண போறாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் லாஸ்டா ஒரு ஆடியோ கூட சொல்லியிருப்பேன், இந்த 3 months அப்புறம் நீங்க பார்த்துட்டு இருக்கிற நிறைய கம்பெனிகள் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கம்பெனி ரன் பண்றதுன்னா அதுவும் லீகலா பர்ஃபெக்டா இந்த கேட்டகரி ஆஃப் பிசினஸ் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்போம், அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு ரைட். எந்த ரொம்ப நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற அளவுக்கு தேவையான நாலேஜ் கூட இல்லாத பர்சன்ஸ் அதிகமா ஒர்க் பண்ற கேட்டகரியா தான் இருக்கும் இந்த கேட்டகரி ஆஃப் பிசினஸ். இந்த மாதிரியான பிசினஸ் இது வரைக்கும் இருந்த சரித்திரம் என்ன அப்படின்னா அது ஸ்டாண்டர்டா இருக்காது. வரும் ஒரு 3 மாசமா 6 மாசமா 1 year 2 year அவ்வளவுதான் இருக்கும் ரைட். அதையும் தாண்டி நடக்கிறது பெரிய விஷயம். முதல்ல இந்த மாதிரியான பிசினஸ் நம்மளால வெளியே சொல்லிக்கவே முடியாது. ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் அதுதான். நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பெனில பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்றேன், பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்றேன்னு சொல்றதுக்கே நிறைய பேர் கூச்சம் இருக்கும். அதெல்லாம் ஃப்ராட், ஏமாத்த, இறச்சிட்டீங்க, நீ அதை போய் ஒர்க் பண்றியா, ஆள் சேர்த்து வருது, ஆள் பிடிக்கிறது, இதை வைக்கணும் அதை வைக்கணும் ரைட், இதை வாங்கினா வாங்கி ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லிருக்குதுலாம் சும்மா ஏமாத்தி வரங்க, சம்பளம்லாம் வராதுங்க. பார்ட் டைம் ஜாப் அது விஷயமே இல்லைங்க, சும்மா ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நாம ஒரு வேலை ஒரு கம்பெனில பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்றதை நம்மளால தைரியமா சொல்ல கூட முடியாத அளவுக்கு தான் இந்த கேட்டகரியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப இருக்கிற நிறைய கம்பெனிஸ்ங்க. அதனாலதான் இன்னைக்கு SBO உட்காந்து நாங்க எப்படியாச்சும் ஸ்டாண்டர்ட் ஆக்கியே தரணும், பிராண்டா மாத்தியே தீரணும் ரைட். பார்ட் டைம் ஜாப் கம்பெனி லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ரைட் SBO வந்து நிக்கணும். ஆனா என்ன வந்து இனிமேல் SBO புதுசா ஜாயின் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் வரும்ல, அந்த லிஸ்ட்ல வரும்ல, இந்த கம்பெனி நாங்க இத்தனை வருஷமா இருக்கு, எப்படி இத்தனை வருஷமா வீட்டுல இருந்தபடியே ஜாப் கொடுத்துட்டு இருந்தாங்க, இத்தனை லட்சம் பேருக்கு ஜாப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதோட கூட சேர்ந்து இத்தனை லட்சம் பேர் இந்த கம்பெனி மூலமா சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ் ஓனர்ஸா மாறி இருக்காங்க வரைக்கும் இனிமேல் வரப்போகுது. லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் SBO நியூ கான்செப்ட்ல பிசினஸ் ஓனர்ஸா மாற போறாங்க. அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ரைட், அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்மளுடைய நோக்கம் அதுதான். கொஞ்சம் இந்த 6500 2000 அப்படிங்கிறது சீரியஸா பெரிய அமௌண்ட் தான். ஆனா இதுக்காக இது இல்ல வரதுக்கு லேட் ஆகுதுன்றதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தவிர இது அபிஷியலா நான் சொல்றேன். என்னோட தனிப்பட்ட கருத்து கண்டிப்பா பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா ஏன் நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா SBO ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டுச்சு, குரூப் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு ரைட். டெலிகிராம்ல வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு முதல்ல இந்த மாதிரி எந்த ஒரு பார்ட் ஜாப்லையும் அவ்வளவு சீக்கிரம் நீங்க பார்க்கவே முடியாது. எனக்கு எல்லாம் நோட்டிபிகேஷன் 2000 3000 குரூப்ல இருந்து வந்துட்டு இருக்கும் சரியா. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்கான்னு பார்த்தாலே இருக்காது. ஏன்னா முதல்ல உங்களுக்கு குரூப் சேர்க்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருவதுக்காக தான். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, ஒருத்தர் விருப்பம் பண்ணா ரீஃபண்ட் கொடுக்க போறோம் ரைட். நம்மளுடைய கான்செப்ட் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு போற கான்செப்ட் இல்ல. நம்மளுடைய பிசினஸ் மாடல் இப்ப ஏற்கனவே இருந்ததை விட இப்ப கம்மிங் இதுக்கப்புறம் அவருடைய SBO அப்படி பிசினஸ் மாடல் இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும், இன்னும் பர்ஃபெக்ட். ஏன்னா அதுதான் எங்களுடைய ஃபியூச்சர். ஓகே, சோ அது அந்த ஃபியூச்சர் பிசினஸ் சொல்ல வரும்போது அது அந்த அளவுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, வரும், வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே ரைட். அப்படி உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் பே பண்றது ரிட்டர்ன் வரலன்றதுக்காக நீங்க என்ன பண்ண தேவையில்லை, குரூப்ல மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத எங்களோட ரிக்வஸ்ட். எங்களுக்கு லெட்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே, எங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் எல்லாமே செக் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு, உங்க பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு ரைட். ஸோ உங்களுடைய பிசினஸ் நீங்க ரன் பண்ணலாம், உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெட்டர் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் ரீஃபண்டபிள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து எங்கிட்ட ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற எல்லாருக்கும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்க ரெகுலரா ஒர்க் பண்ண தான் போறோம். உங்களுக்கு கொடுக்காமலாம் போயிட மாட்டாங்க. அதனால அந்த குரூப்ல வந்து மறுபடியும் கேட்கணுன்றது அவசியம் இல்லை. என்னாச்சு உங்க சேர்த்து விட்டவங்க நீங்க கொடுங்க அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஒப்பனா கேட்கிற விஷயம் என்ன, இன்னைக்கு SBO உங்களை சேர்த்து விட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க உங்களுக்கு வருமானம் வரலன்னு நான் கட்ட காசு நீங்க கொடுங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன் கேஸ்
உங்களுக்கு அந்த மாசம் ஒரு 5000 10,000 SBI மூலமா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா உங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரே ஒரு 500 1000 எடுத்து திருப்பி கொடுத்துருப்பீங்களா? இந்த எத்தனை பேர் கொடுத்தவங்க இருக்காங்க? யாராச்சும் கொடுக்குற தாட்டாச்சும் உங்களுக்கு வருமா? ஒரு 1000 ரூபாய் இல்ல ஒரு 2000 ரூபாய் தூக்கி இந்த உங்களால நீங்க மாசம் 5000 10,000 சம்பாதிச்சிருக்கேன், என்ன இந்த மாதிரி ஒரு கம்பெனி சேர்த்து எடுத்து கம்பெனி அப்படின்னு கொடுக்குற மனப்பான்மை யாருக்கும் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்துல இங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது மட்டும், அதுவும் கம்பெனி சைடுல பிரச்சனை இல்ல, கவர்மெண்ட் சைடுல கவர்மெண்ட் தான் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் சில அப்ரூவல்ஸ் தான் வாங்க வேண்டியது இருக்கு. 2023 வருஷம் டிசம்பர் மாசம் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ புதுசா கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல புதுசா ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதுலயும் அப்ரூவல் வாங்குங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் உட்காந்து தேடி பார்த்து எந்த அளவுக்கு நம்ம கம்பெனில அது என்னன்னா நீங்க தேடி பாருங்க. சரிங்களா? ரைட். 2023 டிசம்பர் மாசம் 8 or 9 நினைக்கிறேன், டேட் எனக்கு தெரியல, ஒரு புதுசா ஒரு சட்டம் இந்த மாதிரி பார்ட் டைம் கேட்டகரி ஜாப்ஸ்க்காகவே சொல்லிட்டு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. ரைட். அதெல்லாம் நாங்க உட்கார்ந்து தேடி கரெக்டா ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பதிவு பண்ணி முறையா நடத்தணும். இந்த கம்பெனியை இந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்களும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், எங்களுடைய பிசினஸ் கான்செப்ட் பக்காவா மாத்தணும், எங்க கம்பெனி ஸ்டாண்டர்டா என்னைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நாங்க எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். ரைட். இந்த பார்ட் டைம் ஜாப்ல இருக்கிற நிறைய பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க கத்துக்கிட்டு கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடுல இருந்த பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணும். ரைட். எங்களுக்கு பிளான்ஸ்ல இருந்த பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணும். இதை கவர்மெண்ட் சைடுல எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். சோ இந்த மாதிரி எப்பயுமே இஷ்யூ இருந்துட்டே இருக்க போறது இல்ல, இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, இப்பதான் வந்தோம்னா ஒரு இஷ்யூவா முடிச்சு சரி பண்ணி ஸ்டாண்டர்டா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரைட். சோ அதனால கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. 90% ஆஃப் பீப்புள் பொறுமையா வெயிட் பண்றீங்க. அந்த 10% ஆஃப் பீப்புள், அந்த 90% ஆஃப் பீப்புளை என்ன பண்ண வேணாம்னு சொல்றோம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அது எங்களுடைய ரிக்வஸ்டா சொல்றோம். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வர வேண்டிய அந்த அமௌண்ட் 100% எந்த பாதிப்பும் இல்லாத உங்களுக்கு வந்து சேரும், அதுக்கு உத்தரவாதம். சரிங்களா? அது நாங்க லாஸ்ட் டைம் இந்த மாசம் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் சிச்சுவேஷன்ஸ், ஸோ அதையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, அவங்க சொல்றாங்கன்னா நம்ம கேட்டே ஆகணும். ரைட். ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, சும்மா யாரோ பக்கத்தில் கொடுத்தல நம்ம பண்ண வேணும்னு சொல்லல, ஒரு கவர்மெண்ட் நம்ம பார்த்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நம்ம ஃபாலோ பண்றது நம்ம கடமை. அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா நமக்கு அப்ரூவல் வந்துடும். இங்க அப்ரூவல் வராததுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா சார்? இன்கேஸ் வராம போயிட்டா சார், வராம போயிடுச்சுன்னா வாங்காம விட மாட்டோம் நாங்க. அதுதான் சிம்பிள். உங்களுக்கு பதில் என்னன்னா, இன்கேஸ் வராம போயிட்டா சார் அப்படிங்கிற ஒரு பதில் உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா எங்களுடைய பதில் அது என்ன அப்படின்னா, நாங்க வாங்காம விட மாட்டோம் அப்படின்றத எங்க சைடுல நாங்க சொல்லக்கூடிய ஒரு பதில். சரிங்களா? ரைட். அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்த குரூப்ல மெம்பர்ஸ் குறைவாங்க, நிறைய பேர் ரிலீவ் ஆகிறாங்க, நோட்டீஸ் போர்டில் இருக்கிற மெம்பர்ஸ் கம்மியா வராங்க. அதெல்லாம் விஷயமே கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இருக்கிற மனநிலைமைக்கு இப்படிதான் தோணும், இப்படிதான் பேசணும்னு தோணும். அவங்க இங்க நம்மள குறை சொல்றாங்க, திட்டுறவங்க எல்லாமே வந்து எதுவும் நம்ம மாதிரி சொல்லிட்டா வந்து பெருசா சாதிச்சிடலாம் போறது இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் இந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்க. அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் இப்படி பேசுறீங்க கேட்டீங்கன்னா, இல்ல சார் தப்பா எடுத்துக்காதீங்க, அமௌண்ட் வரல, நிறைய லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதனால எப்படி அங்கதான் நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு அந்த பணம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு மனிதராக தான் இங்க எல்லாருமே இருக்காங்க. சரிங்களா? அதனால இதெல்லாம் பெருசா பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்னதான், உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்றதுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன விஷயமோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அதுலயும் யாரெல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸும், ரைட், நான் ஒரு பேசிக் டிகிரியாச்சும் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க இன்னும் உங்களுடைய இன்டர்நெட் நாலேஜை டெவலப் பண்ணிங்க. இன்டர்நெட்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? அந்த நாலேஜை டெவலப் பண்ணிங்க. டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. அதோட ஜென்ரலாவே உங்களுடைய இன்டர்நெட் நாலேஜ் வளர்த்துங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளாட்ஃபார்மை நாங்க உருவாக்கி கொடுப்போம். பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதா எங்களுடைய இப்ப இந்த ஆடியோல என்ன நான் பேசுறேன், இது ரிலேட்டடா எல்லா குரூப்பும் போயிட்டு இருக்கு. ஒரு வாய் வெக்ஸ் ஆன மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அதனால சொல்றேன், அப்படிலாம் எதுவும் போக தேவையில்லை. இத்தனை மாதங்கள் கடந்து வந்தாச்சு, இன்னும் ஒரு நாட்கள் மட்டும் தான் நம்ம தர வேண்டியது இருக்கு. ஸோ கண்டிப்பா சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். ரீஃபண்ட்ல இருந்து வித்ட்ராவல் இருந்து A to Z எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிருக்கோம். SBI அந்த பெண்டிங் இஷ்யூஸ் எல்லாமே சரி பண்ணிருக்கோம். ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 or 5 இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் கம்மியான மெம்பர்ஸ் தான், டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். மண்டே அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.